வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, அணிசேரா இயக்கத்தின் 19வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இன்னைக்கான முதல் கேள்வியை இன்னொரு தடவை பார்த்திடலாம். அணிசேரா இயக்கத்தின் 19வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ உகாண்டா, ஆப்ஷன் பி ஈரான், ஆப்ஷன் சி பெரு, ஆப்ஷன் டி சிலி. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். அணிசேரா இயக்கத்தின் 19வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? கேள்விக்கான சரியான பதில் உகாண்டா. அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்தலாம். வடகிழக்கு ஆப்பிரிக்க சிவிங்கி புலியின் வகைப்பாட்டு நிலை எவ்வாறு மறுவகைப்படுத்தப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ்: காடுகளில் அழிந்துவிட்ட இனம், அருகி வரும் இனம், எளிதில் பாதிக்கக்கூடிய இனம், மிகவும் அருகி வரும் இனம். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். வடகிழக்கு ஆப்பிரிக்க சிவிங்கி புலியின் வகைப்பாட்டு நிலை எவ்வாறு மறுவகைப்படுத்தப்பட்டுள்ளது? சரியான பதில் அருகி வரும் இனம். அடுத்ததான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 2004, ஆப்ஷன் பி 2005, ஆப்ஷன் சி 2002, ஆப்ஷன் டி 2003. சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் 2005. அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி, உள்ளடக்கம் மற்றும் சாதகத்தன்மையின் அடிப்படையில் சிறந்த இந்திய நகரமாக உருவெடுத்துள்ளது எது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்த்திடலாம். ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி கோயம்புத்தூர், ஆப்ஷன் டி பெங்களூரு. உள்ளடக்கம் மற்றும் சாதகத்தன்மையின் அடிப்படையில் சிறந்த இந்திய நகரமாக உருவெடுத்துள்ளது எது? கேள்விக்கான சரியான பதில் சென்னை. அடுத்ததான் இன்னைக்கான 5வது கேள்வி, பனி சிறுத்தையை தனது தேசிய சின்னமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நாடு எது? பனி சிறுத்தையை தனது தேசிய சின்னமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நாடு எது? உஸ்பெகிஸ்தான். அடுத்த ஆப்ஷன் கஜகஸ்தான். அடுத்த ஆப்ஷன் கிர்கிஸ்தான். கடைசி ஆப்ஷன் ஜர்கிஸ்தான். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். பனி சிறுத்தையை தனது தேசிய சின்னமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் கிர்கிஸ்தான். அடுத்ததா இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றதை பார்த்திடலாம். புவி சுழற்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? புவி சுழற்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? 4 ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஜனவரி 8, ஆப்ஷன் பி ஜனவரி 7, ஆப்ஷன் சி ஜனவரி 4, ஆப்ஷன் டி ஜனவரி 5. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான 6வது கேள்வி, புவி சுழற்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஜனவரி 8ஆம் தேதி. அடுத்தது இன்னைக்கான 7வது கேள்வி, ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான 7வது கேள்வி, ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: வறுமை, ஆப்ஷன் பி தொற்றா நோய்கள், ஆப்ஷன் சி எழுத்தறிவு, ஆப்ஷன் டி
ஸ்டெம் அறிவு. 7வது கேள்வி, ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் தொற்றா நோய்கள். அடுத்ததான் இன்னைக்கான 8வது கேள்வி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி. பிருத்வி விக்யான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? பிருத்வி விக்யான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு ஆராய்ச்சி, ஆப்ஷன் பி சட்ட உதவி, ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி, ஆப்ஷன் டி புவி கண்காணிப்பு. பிருத்வி விக்யான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் புவி கண்காணிப்பு.